வெக்ஸ்லர் சோதனை. அடுத்தது வெக்ஸ்லர் சோதனை 7 வயது முதல் 16 வயது வரையில் உள்ள மாணவர்களுக்கு பயன்படுத்தி அவர்களின் நுண்ணறிவை அளவிட முடியும். ஸோ வெக்ஸ்லர் சோதனை பார்த்திங்கன்னா எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் அளவிடலாம் மாணவர்களின் நுண்ணறிவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 7 வயது முதல் 16 வயது வரை. இவரது நுண்ணறிவு சோதனைகளில் 2 வகை சோதனை தொகுதிகள் அடங்கியுள்ளன. ஒன்று சொற்சோதனை, மற்றொன்று செயற்சோதனை. ஸோ 2 வகையான சோதனை தொகுதி இருக்குது. 2 வகையான சோதனை தொகுதி, ஒன்று சொற்சோதனை, இன்னொன்று செயற்சோதனை. சொல்வழி சோதனைகளில் கிடைக்கும் மதிப்பெண் மற்றும் செயற்சோதனைகளில் கிடைக்கும் மதிப்பெண் ஆகியவற்றை கூட்டி கிடைக்கும் மதிப்பெண் ஒருவரின் நுண்ணறிவாக கருதப்படுகிறது. ஸோ சொல்வழி சோதனையில் கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணையும் செயல் சோதனையில் கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணையும் அந்த தொகுதி, அதான் ஒரு தொகுதின்னு சொல்லி சொன்னார், ரெண்டுத்தையும் கூட்டி கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பெண் ஒருத்தருடைய நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி கருதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெக்ஸ்லர் சொல்கிறாரு. இது ஒரு தனியால் சோதனையாகும். வெக்ஸ்லர் சோதனை தனியால் சோதனை. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வெக்ஸ்லர் சோதனை ஒரு தனியால் சோதனையாகும். ஒவ்வொரு மாணவராக இச்சோதனையை செய்திருவர். ஒவ்வொரு மாணவருக்கும் தான் செய்யணும். இச்சோதனை ஒன்றன் பின் ஒன்றாக தரப்படுகிறது. இச்சோதனை செய்து முடிக்க 1 மணி நேரம் தேவைப்படுகிறது. ஸோ இந்த சோதனை முடிக்கிறது கரெக்டாக 1 மணி நேரம், ஒன்றன் பின் ஒன்றாக தான் செய்யணும், ஒரு மாணவருக்கு தான் செய்யணும். அதுதான் வெக்ஸ்லர் சோதனை.